எல்ஐசியோட பாலிசிஸை நம்ம ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆனந்தான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்ஐசியோட பாலிசிஸ் கஸ்டமர் கிட்ட ப்ரொபோசல் டாக்குமெண்ட்டில் சிக்னேச்சர் வாங்கி அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணி நம்ம என்பி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து நம்ம பாலிசிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆனந்தா வந்ததுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட ரெண்டு ஓடிபி மட்டும் வாங்கணும் அப்படின்னா அந்த பாலிசிஸ் வந்து நம்மளே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஆதார் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். அதாவது இகேஒய்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆனந்தாவில் எப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட டீடைல்ஸ் என்னென்ன டீடைல்ஸ்லாம் வாங்கணும், அந்த டீடைல்ஸை வச்சு எப்படி நம்ம ஆனந்தா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆதார் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோனில் கூகுள் குரோம் இருக்கும், ஓகேவா? கூகுள் குரோம் ஆர் ஃபயர்பாக்ஸ் ஆர் ஒபேரா மெனி, இதில் எந்த ஒரு ப்ரௌசர் நீங்கள் வச்சிருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு அட்ரஸ் பார்ல என்ன டைப் பண்றீங்க அப்படின்னா, மை ஆதார் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ என்னன்னு டைப் பண்றீங்க, மை ஆதார் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ மை ஆதார் லாகின் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஃபர்ஸ்டே பார்த்துக்கோங்க, மை ஆதார் லாகின் மை ஆதார் யுஐடிஏஐ உதய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த லிங்க் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுக்கு கீழே நிறையா லிங்க் வரும். மை ஆதார் uday.comனு வரும், uday.government.in அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த லிங்க்குள்ளலாம் போகாதீங்க. மை ஆதார் அப்படிங்கிற லிங்க், மை ஆதார் டாட் உதய் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற லிங்க்குக்கு நீங்கள் டைரெக்டாக போகணும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் சென்ட் பண்ணுறப்ப இது கூட இந்த லிங்க்கும் சேர்ந்தே நான் சென்ட் பண்ணிடுறேன். இதுக்கு தனியாக போய் நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இன்கேஸ் எப்பயாச்சும் உங்கள்கிட்ட லிங்க் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? ஸோ மை ஆதார் லாகின் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, மை ஆதார் லாகின் மை ஆதார் உதய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் வரும். இந்த இடத்துல பாருங்க மை ஆதார்ன்னு இருக்கும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஓப்பன் ஆன உடனே லாகினை வந்து கிளிக் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ லாகினை கிளிக் பண்ணீங்கன்னா ஆதார் நம்பரும் அதோடைய இந்த கேப்சாவும் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் நம்பருங்கிறது கஸ்டமரோட ஆதார் நம்பர். ஸோ கஸ்டமரோட ஆதார் நம்பர் வாங்கிக்கோங்க. அந்த ஆதார் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆதார் நம்பரை வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஸோ ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு இங்க என்ன தெரியுதோ அதை வந்து இங்க கேப்சால என்டர் பண்ணுங்க. இது சப்போஸ் சரியா தெரியல அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, சைக்கிள் சிம்பிள் மாதிரி, சைக்கிளிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சிம்பிளை வந்து ஒரு தடவை நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிம்பிள் வந்து மாறும், ஓகேவா? ஸோ இதுல எந்த சிம்பிளாச்சும் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு சரியா தெரியல அப்படிங்கிறப்ப இந்த இந்த சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு அடுத்த கேப்சாவை நம்மளுக்கு மாறிக்கும். ஸோ இப்போ இந்த கேப்சாவை என்டர் பண்ணுங்க. என்ன லெட்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்க என்டர் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர்ல என்டர் பண்ணக்கூடாது. இங்க என்ன லெட்டர்ல இருக்கோ அந்த லெட்டர் தான் நீங்க என்டர் பண்ணணும். ஸோ என்ன லெட்டர்ல இருக்கு, ஸ்மால் ஆர் 3 N 9 T, ஓகேவா? ஸோ இதை என்டர் பண்ணோடனே இந்த லாகின் வித் ஓடிபி இந்த ப்ளூ கலர் வந்து எனேபிள் ஆகும். இதுக்கு முன்னாடி கிரே கலர்ல இந்த கீழே இருக்கும். இந்த நீங்க கேப்சா என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆதாரும் கேப்சாவை என்டர் பண்ணதுக்கப்புறம் இது ப்ளூ கலர்ல மாறிடும். அப்படின்னா தான் நம்ம இதை கிளிக் பண்ண முடியும். கிரே கலர்ல இருந்துச்சுன்னா நீங்க ஒழுங்கா கேப்சாவை என்டர் பண்ண, இல்லாட்டி நம்பர் வந்து கரெக்டாக போடலன்னு அர்த்தம். ஸோ 12 டிஜிட் ஆதார் நம்பரை கரெக்டாக போட்டுட்டு இந்த கேப்சாவை நீங்க கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ப்ளூ கலர்ல மாறும். ஸோ இது மாறினதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா லாகின் வித் ஓடிபியை கொடுங்க, ஓகேவா? ஸோ லாகின் வித் ஓடிபி கொடுத்தோன்னா அந்த கஸ்டமர் ஆதார்ல எந்த நம்பரை லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், ஆதார்ல கஸ்டமர் எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும். ஸோ கஸ்டமர் கிட்ட அந்த நம்பர் ஓடிபி என்னன்னு கேட்டு அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ என்னோட ஃபோனுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு நான் என்டர் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓடிபி என்டர் பண்ணிடணும். சப்போஸ் சம் கேசஸ் வந்து நீங்க ஓடிபி என்டர் பண்ண முடியல, ஓடிபி வரல அப்படின்னா ஒன்று ஆதார் நம்பர் வந்து அந்த மொபைல் நம்பர் தப்பா இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் இந்த ஆதாரோட வெப்சைட் ஓடிபி சென்ட் ஆகாமையும் இருக்கலாம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேஜை நீங்க அப்படியே விட்டுட்டீங்க, எதுவுமே நீங்க பண்ணாம ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு அப்புறம் 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஒர்க் ஆகாது,
ஓகேவா? ஸோ ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓடிபி வந்ததுக்கு சப்போஸ் நம்ம கஸ்டமர்ட்ட வந்து ஓடிபி கேட்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1 மினிட்டோ, இல்ல 2 மினிட்டோ, இல்ல 3 மினிட் கழிச்சு உங்களுக்கு ஓடிபி சொன்னாங்க அப்படின்னா, இந்த பேஜ்ல நீங்க போட்ட உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஓடிபி வந்து வேலிட் ஆகாது. ஓகேவா? ஸோ பேஜ் நாட் ரெஸ்பாண்ட் வந்துரும். இத உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இப்ப. பேஜ் நாட் ரெஸ்பாண்டுன்னு வரத உங்களுக்கு நான் போட்டு காமிச்சுர்றேன். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஓடிபி சென்ட் பண்ணி, திருப்பி வந்து நம்ம போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன தப்பு நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிர்றேன். கஸ்டமர்ட்ட நீங்க ஓடிபி சென்ட் பண்ணிருங்க. அவங்க பார்த்து சொல்றதுக்கு சப்போஸ் டைம் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஆதார் வெப்சைட்ல இருந்து ஓடிபி வராம இருக்கலாம். இல்லாட்டி வேற மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கலாம். அதனால ஓடிபி வந்து வராம இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய ரீசன்னால அவங்களுக்கு ஓடிபி வராம அவங்க சொல்லாம இருந்தாங்க அப்டின்னா, ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பேஜ் வந்து டிசேபிள் ஆயிரும். அதாவது அதுக்கப்புறம் நீங்க ஓடிபி குடுத்து லாகின் குடுத்தாலும், இந்த பேஜ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்டின்னா, திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் நீங்க வரணும். அதாவது ஆதார் ஓடிபிய மட்டும் நீங்க என்டர் பண்றப்ப, வித்தின் 1 டூ 2 மினிட்டுக்குள்ள நீங்க அந்த ஆதார் ஓடிபி வந்து என்டர் பண்ணிறணும். அப்படி என்டர் பண்ணல அப்டின்னா, இந்த பேஜ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ யுவர் ரெஸ்பான்ஸ் டைம் இஸ் அவுட் அப்படிங்கிற மாரி ஒரு ரெட் கலர்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து வந்துரும். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா, கஸ்டமர என்கேஜ்மென்ட்டா கரெக்ட்டா வச்சுக்கோங்க. அதாவது ஆதார் ஓடிபி உடனே வரும். ஆதார் ஓடிபி வந்த உடனே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ட்ட சொல்லிருங்க. ஆதார் ஓடிபி வந்து ஒரு 1 மினிட், 1 1/2 மினிட்டுக்குள்ள நீங்க என்டர் பண்ணா மட்டும் தான் அந்த ஆஃப்லைன் கேஒய்சி பேஜ் வந்து லோட் ஆகி வரும். இல்ல அப்படின்னா அந்த பேஜ் வந்து லோட் ஆகாது. இப்ப நான் சப்போஸ் நான் குடுத்து பார்க்குறேன். எனக்கு வந்து இப்போ ஒர்க் ஆயிருச்சு. அதாவது இப்ப நம்ம ஒரு ஒரு 1 டூ 2 மினிட்டுக்குள்ள நம்ம வந்து பேசியிருப்போம். ஸோ, அதனால ஒர்க் ஆயிருச்சு. இது ஒர்க் ஆகல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுனா, முன்ன மாரி தான். திருப்பி நியூ பேஜ் குடுத்து, மை ஆதார் லாகின் குடுத்து, திருப்பியும் அதே வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு, திருப்பியும் லாகின் குடுத்து, திருப்பியும் ஆதார் நம்பரும் கேப்சாவும் நீங்க என்டர் பண்ணி லாகின் வித் ஓடிபி குடுத்து, ஓடிபி இப்ப வந்த உடனே நீங்க ஓடிபிய போட்டு லாகின் வித் ஓடிபி குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ, இந்த பேஜ்ல பாருங்க, கஸ்டமரோட ப்ரொஃபைல் இங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அப்பதான் லாகின் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். லாகின் ஆனா மட்டும் தான் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாமே கஸ்டமரோட பேஜ். இப்ப கஸ்டமர் வந்து டவுன்லோட் ஆதாரும் பண்ணிக்கலாம். பிவிசி கார்டு இந்த மாரி நெறைய ப்ராசஸ் வந்து உள்ளார இருக்கும். ஸோ இதுல நமக்கு தேவையானது எல்ஐசியோட ஆனந்தா பண்றதுக்கு தேவையான இடம் எதுனா, இந்த ஆஃப்லைன் இகேஒய்சி. ஸோ இந்த ஆஃப்லைன் இகேஒய்சி வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆஃப்லைன் இகேஒய்சி நீங்க டவுன்லோட் பண்றப்ப, இந்த இடத்துல கிரியேட் எ ஷேர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ கிரியேட் எ ஷேர் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ட நம்ம டவுன்லோட் பண்ணி எல்ஐசில வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ அப்ப டவுன்லோட் பண்றப்ப ஒரு கோடு வந்து நீங்க இங்க நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதே கோட அங்க எல்ஐசில நம்ம குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ஒரு டாக்குமெண்ட்ட நம்ம டவுன்லோட் பண்றப்போ ஒரு கோடு குடுக்குறத எல்ஐசில அதே கோட நம்ம டைரக்ட்டா அங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்ப இந்த 4 டிஜிட் கோடு வந்து நம்ம குடுக்கணும். இந்த 4 டிஜிட் கோடு என்ன கோடு வேணாலும் நம்ம குடுத்துக்கலாம். 1, 2, 3, 4 நம்ம குடுத்துக்கலாம். இல்லாட்டி 6, 7, 8, 9 நம்ம குடுத்துக்கலாம். உங்களுக்கு புடிச்ச அந்த 4 நம்பர் ஈஸியா மெமரியில இருக்க 4 நம்பர வந்து இங்க குடுங்க. 1, 2, 3, 4 எப்பயுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேற நம்பர் வைக்கிறதா இருந்தாலும் வேற நம்பர் வச்சுக்கோங்க. ஸோ, நான் வந்து இங்க என்ன குடுக்குறேன் அப்டின்னா, 1, 2, 3, 4 அப்டின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். 1, 2, 3, 4 குடுத்த உடனே என்ன ஆகும் அப்டின்னா, இங்க கீழ டவுன்லோட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. இங்க நீங்க கோடு குடுக்காம டவுன்லோட் பண்ணீங்கன்னா, டவுன்லோட் ஆகாது. இந்த 4 டிஜிட் கோட நீங்க குடுத்ததுக்கு அப்புறம் டவுன்லோட் குடுத்தீங்கன்னா தான் டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப என்ன அப்டின்னா, நீங்க ஃபோன்ல டவுன்லோட் பண்ணாலும் சரி, டேப்ல பண்ணாலும் சரி, லேப்டாப்ல பண்ணாலும் சரி, உங்களுடைய ஃபைல் வந்து இப்ப டவுன்லோட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆதார ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். கஸ்டமர் கிட்ட கஸ்டமர் கிட்ட ஓடிபி வாங்கி, ஃபர்ஸ்ட் ஓடிபில என்ன நடக்கும் அப்டிங்கிற ப்ராசஸ் இதுதான். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எல்ஐசி போர்ட்டல்ல ஓப்பன் பண்ணி பிளான வந்து நம்ம அ ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எல்ஐசிக்கு ஆனந்தா நம்ம பண்ணணும் அப்டின்னா, ஆதார வந்து டவுன்லோட் பண்ணோம். அதாவது ஆஃப்லைன் இகேஒய்சி அப்டின்னு நம்ம சொல்லுவோம். அத டவுன்லோட் பண்ணுனா தான் நம்ம எல்ஐசில பாலிசிஸ் வந்து ஆன்லைன்ல பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு டைம் நான் சீக்கிரமா நான் சொல்லிர்றேன். ஓகேவா? ஸோ Google Chromeல மை ஆதார் லாகின் டைப் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டுக்குள்ள போங்க. லாகின் குடுங்க.
லாகின் குடுத்ததுக்கப்புறம் உங்க ஆதார் நம்பரும், கேப்ச்சாவும் என்டர் பண்ணி லாகின் வித் ஓடிபி குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ஆஃப்லைன் இகேஒய்சி அப்படின்னு இருக்கும். அந்த ஆஃப்லைன் இகேஒய்சிய கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, 4 டிஜிட் கோடு கேட்கும். அந்த 4 டிஜிட் கோட என்டர் பண்ணி கீழ டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன குடுத்து டவுன்லோட் பண்ணுங்க. இதுதான் ஆஃப்லைன் இகேஒய்சி டவுன்லோட் பண்ற ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல உங்களுக்கு ஆனந்தா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா எப்படி நம்ம பாலிசிய சூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே?